நேற்று ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தினால் நலன்புரி நிலையத்தில் உள்ள பனை மரங்கள் வீழ்ந்ததை அடுத்து பொதுமக்கள் காயமடைந்ததை பார்வையிட சென்ற எமது செய்தியாளரிடம் கோணாப்புலம் நலன்புரி நிலைய தலைவர் முத்துத்துறை இன்பராசா இவ்வாறு தெரிவித்துள்ளார். நான் கோணாப்புலம் நலன்புரி நிலையத்தில் தலைவராக இருக்கிறேன். எனது பேர் முத்துத்துறை இன்பராசா. நாங்கள் மயிலட்டி பெராளி காங்கிரஸ் துறையை சேர்ந்த ஆக்கள் இடம்பெயர்ந்து கோணாப்புலம் நலன்புரி நிலையத்தில் 23 வருஷமாக இருக்கிறோம். நாங்கள் எங்கள்கிட்ட சொந்த இடத்தை விட்டு வந்த பிறகு நிறைய துன்பங்கள் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எங்கள்கிட்ட சொந்த இடத்துக்கு திரும்ப போக இயலாத காரணத்தால் கீரிமேலாண்டிய பகுதிகளில் அரச காணிகள் இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பமாக இருக்குது. ஏன்னாக்க இங்கே தொழில் வசதிகள் குறைவாக இருக்குது. கீரிமேலை பகுதியில் போனால் எங்களுக்கு நாங்கள் கடத்தொழிலோட சம்மந்தப்பட்ட எங்களுக்கு கீரிமேலை போனால் எங்களுக்கு சொந்தமாக காணியும் இங்கே தொழில் செய்கிறதுக்கு வசதியும் இருக்குமன்றதால் நாங்கள் 150 மக்களுக்கு மேலே அங்கே போகிறதுக்கு நான் விருப்பத்தோடு இருக்கிறோம். இதால் நாங்கள் எங்களோட வாழ்க்கை தரமும் எங்களோட குடும்ப நிலையும் முன்னேறுமன்றதை நாங்கள் எதிர்பார்த்து அங்கே போகிறதுக்கு விருப்புகிறோம். மயிலட்டி, காங்கேசந்துறை, பலாரி ஆகிய கிராமங்களை சொந்த இடமாக கொண்ட கோணாப்புலம் மக்கள் கடந்த 23 வருடங்களுக்கு மேலாக குறித்த நலன்புரி நிலையங்களில் வசித்து வருவதாகவும் கீரிமலை, தையிட்டி ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள அரசு காணிகளில் தம்மை குடியமர்த்த நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நலன்புரி முகாம்களில் வசிக்கின்ற 240 குடும்பங்களில் பெரும்பான்மையானவர்கள் மயிலட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் இவ்வாறு நலன்புரி முகாமில் உள்ள மக்களை காணிகளுக்கான ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் போன்ற செயற்பாடுகளில் பங்கு பெற்றுமாறு அரசியல்வாதிகள் கோரிக்கை விடுகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ள கோணாப்புலம் நலன்புரி நிலைய தலைவர், ஆனால் அரசியல் கட்சியொன்று நடத்திய உண்ணாவிரதத்தில் அப்பிரதேச மக்கள் கலந்து கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். இருந்தும் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகள் தமக்கு கிடைக்காதென்றும் மாற்று இடங்களாகிய கீரிமலை, தையிட்டி பகுதிகளில் குடியமர்த்துமாறும் அப்பிரதேசங்களில் குடியமர்த்துவதன் மூலம் நமது தொழிலை செய்யக்கூடிய வசதி ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ள கோணாப்புலம் நலன்புரி நிலைய தலைவர், குறித்த நலன்புரி நிலையத்தில் 240 குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் 150 குடும்பத்தினைச் சேர்ந்த மக்கள் கடற்றொழிலை தமது ஜீவனோபாயமாக கொண்டுள்ளதாகவும் கீரிமலை பகுதியில் தம்மை குடியமர்த்துவதன் மூலம் தமது தொழிலை செய்து வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் என்றும் மக்கள் தெரிவித்துள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார்.